character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening dear 11th standard students. Today நம்ம பார்க்க போகிறது 11th standardல physics subject பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 11th standard physicsல some of the errors நம்ம பார்த்துருப்போம். கிராஸ் errors, random errors, அதாவது டைப்ஸ் ஆஃப் errors நம்ம பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம அதோட கண்டினியூவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதில் கண்டினியூவேஷனில் வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் அப்படின்ற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நடத்துனது எல்லா டாப்பிக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். திஸ் இஸ் another one important topic. 1.6.4 எடுத்துங்க, புக் எடுத்துகிட்டு 1.6.4 எடுத்துங்க. ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மெஷர்ட் குவான்டிட்டிஸ் may be involved in the final calculation of the experiment. So நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி சம் ஆஃப் த ரீடிங்ஸ் எடுப்போம். ஸோ அந்த ரீடிங்ஸை பேஸ் பண்ணி கால்குலேஷன் போட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கன்க்ளூஷன் கொண்டு வரும். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் மெஷர்டு குவான்டிட்டிஸ் எடுக்கும் அப்படின்னா தட்ஸ் ரீடிங்ஸ் நம்ம எடுக்கிறோம் இன்வால்வ் இந்த ஃபைனல் கால்குலேஷன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ சம் ஆஃப் த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணி தான் நம்ம ரிசல்ட் கன்க்ளூஷன் நம்ம கொண்டு வரும். ஓகே, so there are different types of instruments might have been used for taking readings. Then we may have looked at the errors in the measuring various quantities collectively. So நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது சம் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எரர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த எரர்ஸ்லாம் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு கொண்டு வரும். அப்போ தியரட்டிக்கல் வேல்யூக்கும் நம்ம எப்போ எக்ஸ்பெரிமெண்ட் வேல்யூவும் கம்பேர் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணுவோம். ஸோ அதில் the errors in the final results, இப்போ நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ் ஸோ எதை எப்போ டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the errors in the individual measurements, நம்ம எடுத்திருக்க இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எரர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா on the nature of mathematical operations, அதே போல் nature of mathematical operations டிபெண்ட் பண்ணியிருக்கோம் performed to get the final results. So we should know the rules for combine these errors. ஸோ நம்மளுக்கு இந்த எரர்ஸை வந்து கம்பைன் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு the various possibilities of the propagation of combination of the errors, different mathematical operations are discussed below. ஸோ இதில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் த ப்ரொபகேஷன் ஆஃப் எரர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எரர் அப்படின்னு பார்த்தோம்னா சம் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ். இப்போ நம்ம ரெண்டு குவான்டிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டு குவான்டிட்டிஸை ஆட் பண்ணும்போது சம் எரர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி வருது, அதை எப்படி கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரைட், del A and del B be the absolute errors in two quantities. இப்போ ரெண்டு குவான்டிட்டிஸ் எரர்ஸ் எடுத்திருக்காங்க. del A and del B be the absolute errors. இந்த absolute errors ரெண்டு டூ குவான்டிட்டிஸோட absolute error எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ A and B respectively. தென் measured value. ஸோ நம்ம measured value A குவான்டிட்டிஸோட measured value A plus del A. ஸோ கரெக்டான வேல்யூ சேஞ்சபிள் வேல்யூ அப்படின்னு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் பியோட வேல்யூ நம்ம கரெக்டான வேல்யூ ப்ளஸ் சேஞ்சபிள் வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா கன்சிடர் த சம் Z இஸ் ஈக்குவல் AB A plus B. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம ரிசல்ட் ஃபைன் பண்ணோம். இப்போ Z இஸ் ஈக்குவல் A plus B ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சம் ஆஃப் த எரர்ஸ் வரும். ஸோ அந்த எரர்ஸை வந்து நம்ம Z ப்ளஸ் டெல் Z நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ Z அப்படின்னு பார்த்தோம்னா A plus or minus del A ப்ளஸ் del Z அப்படின்னா B plus or minus del B. Therefore ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் A plus B then del A plus del B, A plus or minus. இப்போ A plus Bலேருந்து சேஞ்சபிள் வேல்யூ ஆட் பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணி வரக்கூடிய வேல்யூவாக இருக்கலாம். இப்போ A plus B அப்படின்னு நம்ம என்ன எடுத்துக்கோம்னா Z எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் del A plus del B சேஞ்சபிள் வேல்யூ, தட் இஸ் நம்மளுக்கு வந்த வேல்யூ del Z இஸ் ஈக்குவல் டு del A plus del B, del A plus del B. அது சேஞ்ச் ஆஃப் த ஏவோட வேல்யூ சேஞ்ச் ஆஃப் த பியோட வேல்யூ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூ
del z வேல்யூ. இது வந்து ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணும்போது வரக்கூடிய வேல்யூ. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். The maximum possible error in the sum of the two quantities is equal to the sum of the absolute errors. மேக்ஸிமம் ரெண்டு குவான்டிட்டிஸ் நம்ம ஆட் பண்ணும்போது வர எரர்ஸ் சம் ஆஃப் த அப்சல்யூட் எரர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான எரர்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அது பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 1.5ல் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 ரெசிஸ்டர்ஸ் நம்ம வேல்யூ எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஒன்று 100 ± 3 ஓமாக இருக்கலாம். செகண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 150 ± 2 ஓமாக இருக்கலாம். ஆர் கனெக்டட் இன் சீரியஸ். வாட் பி தர் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணும்போது that is R1 is equal to 100 ± 3 ohm, R2 is equal to 150 ± 2 ohm. So equivalent resistance R is equal to what? அப்போ equivalent resistance நம்ம கால்குலேட் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். that is R is equal to R1 plus R2. So R1 is 100 ± 3 plus R2 வந்து 150 ± 2. Then so 100 value 150 value. So இந்த வேல்யூ இந்த நம்ம ஆட் பண்ணுறோம். So 100 plus 150. Then another 3 plus 2 plus or minus 3 plus 2. So add பண்ணோம் அப்படின்னா this is 100 plus 150 250 plus or minus 3 plus 2 5 ohm. So R ஓட வேல்யூ 250 plus or minus 5 ohm. 250லேருந்து plus 5 இருக்கலாம் or minus 5 இருக்கலாம். that's அதான் அதனோட மீனிங் வேல்யூ. ஸோ எரர் in the difference of two quantities. இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது எப்படி எரர் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே போல் எரர்ஸ் இன் டிஃப்ரென்ஸ் சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது என்னுடைய எரர் வரும் அப்படின்னு பார்க்கலாம். லெட் del A and del B be the absolute errors in the two quantities. ரெண்டு குவான்டிட்டிஸோட absolute error, அதாவது AB அப்படின்ற ரெண்டு குவான்டிட்டிஸோட அப்சல்யூட் எரர் del A and del B அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மெஷர்டு வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா A வேல்யூ ஃபர்ஸ்ட் குவான்டிட்டிஸோட மெஷர்டு வேல்யூ A ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கலாம். அப்படி இல்லைனா B ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கலாம். ஸோ கன்சிடர் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ A மைனஸ் B, திஸ் A வேல்யூ B வேல்யூ ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா A ப்ளஸ் ஆர் மைனஸ் del A மைனஸ் B ப்ளஸ் ஆர் மைனஸ் del B. ஸோ தட் this value ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம். A minus B then del A plus or minus del B. that value A minus B ஓட வேல்யூ Z plus or minus del A plus or minus or plus del B அப்படின்னு வரும். then del Z is equal to del A plus del B. இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ del Z is equal to del A plus del B வரும். அப்போ ப்ளஸ் ரெண்டு சேஞ்சபிள் வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். டிஃபரன்ஸ் பண்ணும்போது ரெண்டு வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடச்சோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1.4. ஸோ இதை பேஸ் பண்ணி இதுக்கான எக்ஸாம்பிள் சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.6ல the temperatures of the two bodies measured by the thermometer. ஸோ ரெண்டு டெம்பரேச்சர் வச்சு யூஸ் பண்ணி டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பாடிஸோட டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் பண்ணுறது T1 is equal to 20 plus 0.5 degree Celsius. செகண்ட் பாடியோட டெம்பரேச்சர் that is 50 plus or minus 0.5 degree Celsius. இங்கே பாருங்கள் 20 plus 0.5 degree Celsius, இங்கே 50 plus or minus 0.5 degree Celsius. Calculate the temperature difference and error therein. ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எரர் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாடியோட டெம்பரேச்சர் that is T1 20 plus or minus 0.5 degree Celsius. செகண்ட் பாடியோட டெம்பரேச்சர் that is 50 plus or minus 0.5 degree Celsius. டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் T அப்படின்னு பார்க்கும்போது தட் ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் வேல்யூலேருந்து ஃபஸ்ட் வேல்யூ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். T2 மைனஸ் T1 தட் வேல்யூ 50 plus or minus 0.5 மைனஸ் 20 plus or minus 0.5 degree Celsius. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1.4. இப்போ நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 50லேருந்து 20 நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணணும். 0.5லேருந்து 0.5 நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 50 minus 20 30, 0.5 plus 0.5 1 degree Celsius வரும். அப்போ 30லேருந்து ஒன்று ப்ளஸ் ஆட் பண்ணலாம், அப்படிலாம் சப்ட்ராக்ஷன் பண்ணால் அதனோட எரர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிருக்கலாம், அப்படிலாம் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். தஸ் வந்து அதனோட எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எரர்ஸ் இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ். லெட் ரெண்டு வேல்யூ எடுத்திருக்காங்க del A and del B be the absolute error in the two quantities. அப்போ A Bயோட ரெண்டு குவான்டிட்டிஸ் எரர்ஸ் del A and del B அப்படின்னு எடுக்கிறோம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ்லி கன்சிடர் த ப்ராடக்ட் இஸ் தட் இஸ் Z is equal to AB. therefore ஏன்னா ABயும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், ஸோ அதனால் ABன்னு எடுத்திருக்காங்க. இந்த எரர் del Z in Z is given by that is Z plus or minus del Z is equal to A plus or minus del A, B plus or minus del B. ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது சரி AB that's A into B AB, தென் இதே இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ A del A B plus or minus B del A plus or minus del A and del B. என்னென்னா A B this இந்த ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் A into del B ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் del A into B ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட் del A into del B ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ டிவைடிங் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைட் பை த Z. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Z நம்ம டிவைட் பண்ணுறாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் AB டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா
லெஃப்ட் சைடில் நம்ம z ஆல் டிவைட் பண்ணால் del z by z வரும். ஸோ 1 + or minus del z by z that is equal to, ஏன்னா இங்கே z ப்ளஸ் del z அப்படின்னு வரும். ஸோ z ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது 1 மாறும். therefore ப்ளஸ் ஆர் மைனஸ் del z by z. ஸோ ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் z ஆல் டிவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரைட் சைடில் ஏபியால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம ஏபியால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் வேல்யூ இவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏபியால் டிவைட் பண்ணோம் ரைட் சைடில் அப்படின்னா ஏபி பை ஏபி 1 மாறிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ ஏ டெல் பியை ஏபியால் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏ டெல் பிஏ ஏபியால் டிவைட் பண்ணிங்கன்னா ஏஏ உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். மீதி வர்றது டெல் பி பை பின்னு வரும். நெக்ஸ்ட் இதே போல் பி டெல் ஏவை டெல் ஏபியால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் இதோட இவ்வளோ ஏ பி வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். மீதி வர வேல்யூ டெல் ஏ பை ஏன்னு வரும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ இன்ட்டு டெல் பியை அதே போல் ஏபியால் டிவைட் பண்ணிங்கன்னா del a by a del b by b அப்படின்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணி நம்ம எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு as del a by a del b by b are both small quantities. ரெண்டுமே ஸ்மால் குவான்டிட்டிஸ். ஸோ del a by a del b by a ரெண்டுமே ஸ்மால் குவான்டிட்டிஸ் அப்படின்னா the product term del a by a del b by b can be neglected. ஸோ ரெண்டு டேர்மையும் நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ வர வேல்யூ the maximum fractional error in the z is, ஸோ அதை இங்கே டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி வர வேல்யூ that is del z by z that is equal plus or minus del a by a plus del b by b. ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது வரக்கூடிய எரர் வேல்யூஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.7 the length and breadth of the rectangles. ரெக்டாங்கிள் எடுத்துட்டாங்க. ரெக்டாங்கிளோட லென்த்து அண்ட் பிரெத் எடுத்துருக்காங்க. லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5.7ல் ஒன்று ப்ளஸ் ஆகலாம், ஒன்று 0.1 ப்ளஸ் ஆகலாம், ஆர் மைனஸ் ஆகலாம். அதே போல் பிரெத்தில் பார்த்தீங்கன்னா 3.4ல் 0.2 ப்ளஸ் ஆகலாம், 0.2 மைனஸ் ஆகலாம் சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. கால்குலேட் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏரியா உங்களுக்கு தெரியும், லென்த்து டு பிரெத்து. ஸோ ரெண்டு வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். எல் லென்த்து கொடுத்துட்டாங்க, பிரெத் கொடுத்துட்டாங்க. ஏரியா கால்குலேட் பண்ணும்போது லென்த்து டு பிரெத்து ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் ஏரியா ஏ இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. தட் ரெண்டு வேல்யூ நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5.7 இன்ட்டு 3.4 தட் இஸ் ஈக்குவல் டு 19.38. தட் இஸ் 19.38 நம்ம ரவுண்ட் பண்ணி 19.4 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்முலா பார்த்தோன்னா del a by a தட் இஸ் del l by l ப்ளஸ் del b, அதாவது சேஞ்ச் ஆஃப் த லென்த் பை லென்த்து, சேஞ்ச் ஆஃப் த பிரெத் பை பிரெத். தட் இஸ் del a இஸ் ஈக்குவல் டு del l by l ப்ளஸ் del b by b இன்ட்டு a. இந்த a ஈக்குவல் போகும்போது மல்டிப்ளிகேஷன் அவங்களுக்கு மாறும். therefore del a இஸ் ஈக்குவல் டு del சேஞ்ச் ஆஃப் த லென்த் வந்து 0.1 டிவைடட் பை லென்த் பார்த்தீங்கன்னா 0.7, அதாவது சேஞ்ச் ஆஃப் த பிரெத் வந்து 0.2 டிவைடட் பை பிரெத் பார்த்தீங்கன்னா 3.4, ஏவோட வேல்யூ 19.4. சப்ஸ்டிட் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேல்யூ 1.48 அப்படின்னு வரும். 1.48 நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா 1.5 வேல்யூ. ஸோ ஏரியா வித் த எரர் லிமிட் இஸ் தி ஏ இஸ் ஈக்குவல் டு 19.4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.5 இருக்கும். அதாவது ப்ளஸ் 1.5 இருக்கும் ஆர் மைனஸ் 1.5 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எரர் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்த்தோம். இப்போ டிவிஷன், எரர் இன் டிவிஷன் ஆர் கோஷியன்ட் ஆஃப் த டூ குவான்டிட்டிஸ். ரெண்டு குவான்டிட்டிஸ் நம்ம டிவைட் பண்ணும்போது என்னென்ன எரர்ஸ் வரும் அதுக்கான ஃபார்முலாஸ் நம்ம பார்க்க போகிறோம். let del a and del b be the absolute errors in two quantities. இப்போ del a and del b ரெண்டு குவான்டிட்டிஸ் எடுத்துருக்கோம். திஸ் ஏபியோட அப்சல்யூட் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். கன்சிடர் நம்ம டிவைட் பண்ணும்போது ரெண்டு வேல்யூ நம்ம டிவைட் பண்ணுறோம் a by b. the error in the del z and z given by that is z plus or minus del z, அதாவது a plus or minus del a divided by b plus or minus del b ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா ஏவை வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் இங்கே ஏ இல்லைன்றதுனால del a by ஏன்னு வரும். அதே போல் இதில் நம்ம பிஏ நம்ம வெளியே கொண்டு வந்துடுவோம். ஸோ பிஏ வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del b by பின்னு வரும். அட் வேல்யூ a by b இன்ட்டு இஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del a by a. ஸோ இந்த கீழே இருக்க 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del b by b மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா திஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இன்வர்ஸாக மாறும். தட் வேல்யூ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del b by b மேலே கொண்டு வரும்போது இன்வர்ஸாக மாறும். ஸோ மைனஸ் 1 மாறும். தென் z ப்ளஸ் ஆர் மைனஸ் del z தட் இஸ் ஈக்குவல் டு a by b is a z. ஸோ a by b எல்லாம் z சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே இருக்கிற வேல்யூ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del a by a இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னென்னா இன்வர்ஸ் நம்ம கேன்சல் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். தட் இஸ் del a by b. ஸோ இந்த டேர்ம் மட்டும் பார்த்துங்க. ஸோ என்னென்னா இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா இங்கே இன்வர்ஸை கேன்சல் பண்ணுறோம். இன்வர்ஸை கேன்சல் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் ஆர் ப்ளஸ்ஸாக உங்களுக்கு மாறுது. ஸோ யூஸிங் த 1 + x whole power n தட் இஸ் 1 + nx வேல்யூ ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ வருது. ஸோ டிவைடிங் போத் சைட்ஸ் ரெண்டு சைடுமே நம்ம z-ஆல் டிவைட் பண்ணோம்னா வர வேல்யூ ஸோ z by z 1 ஆகிடும் ப்ளஸ் del s by z தட் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del a by a ப்ளஸ் 1 மைனஸ் ஆர் ப்ளஸ் del b by b அப்படின்னு வேல்யூ வரும். therefore 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del a by a ப்ளஸ் ஆர் மைனஸ் இது அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இதிலேருந்து இது 1 × 1 ஸோ 1 × del b by b
and del A by A into 1 and del A by A into del B by B. So அந்த கான்செப்டில் இதை மல்டிப்ளை பண்ணிவிட்டு as the terms del A by A and del B by B are small, இதில் கம்பேர் பண்ணும்போது del A ஓட by A ஓட வேல்யூ small, also del B by B ஓட வேல்யூ also வந்து small. So the product term they can be del letters. So இந்த ரெண்டு வேல்யூ நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி வர வேல்யூ del Z by Z, that's 1 plus del A by A plus del B by B வரும். So equal to 1 cancel ஆகிடும். அப்போ மீதி வர வேல்யூ del Z by Z, del A by A plus del B by B வரும். This is வந்து 1.6 equation. This is divided equation. So இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம் நெக்ஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள் சம் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, அதை பார்க்கலாம். ஓகே, திஸ் is வந்து டிவைட் பண்ணி வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் சம். த வோல்டேஜ் அக்ராஸ் த ஒயர், ஒரு ஒயரில் வோல்டேஜ் ஃப்ளோ ஆகுது, தட் இஸ் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட். அதாவது 100லேருந்து ப்ளஸ் 5 வோல்ட் இருக்கலாம் ஆர் மைனஸ் 5 வோல்ட் இருக்கலாம். அண்ட் த கரண்ட் பாசிங் த்ரூ இட் இஸ், எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதுனால 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 10லேருந்து 0.2 ப்ளஸ் பண்ணலாம், 0.2 மைனஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கரண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகுது. ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா திஸ் R is equal to V by V, that is V is equal to I into R. திஸ் வந்து வோல்டேஜுக்கான ஃபார்முலா. இதில் நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணும்போது R is equal to I அந்த சைட் போச்சுன்னா V by Iன்னு மாறும். therefore R is equal to V by Iன்னு வரும். ஸோ நம்ம வோல்டேஜும் கரண்ட்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் பிரகாரம் நம்ம டிவைட் பண்ணி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க வோல்டேஜ் 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்டேஜாக இருக்கலாம். கரண்ட் பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியராக இருக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் A இஸ் ஈக்குவல் டு நம்ம ரெசிஸ்டன்ஸ் R ஃபைண்ட் பண்ணணும். ஸோ R ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா V by I. V ஐஆரை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா 100 by 10, the value is 10 ohm அப்படின்னு வரும். இப்போ ரெசிஸ்டன்ஸ் del R by R, that is voltage del V by V, is current del I by I. therefore del R is equal to, இந்த R ஆன் சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும், del V ஓட வேல்யூ 5 divided by voltage 100 and del change of the current oda value 0.2 divided by current oda value 10, then R oda value 10. So divide பண்ணீனா 0.05, 0.2 10 divide பண்ணீனா 0.02 and 10. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 10 ஆல மல்டிப்ளை பண்ணீனா வர வேல்யூ 0.7 வரும். So the resistance value R is equal to 10 plus or minus 0.7 ohm வரும். So 10ல இருந்து ஏன்னா 0.7 தான் நமக்கு எரர் கிடைச்சிருக்கு. அப்போ 10லேருந்து 0.7 ஆட் பண்ணிருக்கலாம் ஆர் மைனஸ் பண்ணிருக்கலாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அப்படின்றத இதன் மூலமாக நமக்கு ஃபைண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து எரர்ஸ் இன் பவர் ஆஃப் குவான்டிட்டி. இப்போ பவர் ஆஃப் குவான்டிட்டியில் எப்படி வந்து எரர்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம பவரில் கால்குலேஷன் பண்ணும்போது தான் நிறைய எரர்ஸ் வரும். ஸோ அதில் முக்கியமானது பார்த்தோன்னா கன்சிடர் இந்த nth பவர் ஆஃப் த A, தட் இஸ் Z is equal to A பவர் n வச்சுருக்கோம். எரர் இஸ் del Z given by, நம்ம Z எடுத்துருக்கோம், அந்த Z கூட ஒரு எரர்ஸ் இருக்கும், தட் இஸ் del Z எடுத்துருக்கோம். அதே போல் A என்ற காம்பனண்ட்டாக அது கூட எரர் del A அப்படின்ற வரும். ஸோ பவர்ஸ் என்னன்னு எடுக்கும்போது அது ஃபார்முலா A பவர் n 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் del A by A ஹோல் பவர் n, தட் இஸ் A ஓட வேல்யூ Z பவர், தட் இஸ் 1 ப்ளஸ் n del A by A வரும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இது வந்து பவருக்கான ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் இதில் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ வி கெட் 1 ப்ளஸ் x பவர் n, formula வந்து 1x power 1 plus nx. So then x less than less, neglecting remaining terms, dividing the both sides by ரெண்டு சைடு நம்ம z ஆல் டிவைட் பண்ணாங்கன்னா நமக்கு வர வேல்யூ இந்த வேல்யூ வரும், that is del z is equal to n into del a by a ன்னு வரும். this is important formula, nth பவருக்கான ஃபார்முலா. தட்ஸ் nth பவர் அப்படின்னும் போது நம்ம n ன்னு எடுக்கிறோம், n into del a by a அப்படின்னு வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். This is a general rule, that is z is equal to a power p b power q by c power r. Then the maximum fraction error z is given by, so in the error ku maximum error enna del z by z is equal to p into del a by a or q into del b by b r into del c by z. The percentage error z is given by del z by z into 100. Percentage error மாத்தும்போது நம்ம எல்லாத்தையுமே 100 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ எல்லா வேல்யூ நம்ம 100 ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 100 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், அந்த பர்சன்டேஜ் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஜென்ரல் ரூல் ஃபார் த இசட்டுக்கான ஜென்ரல் ரூல். இந்த ரூல் மட்டும் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, இதை மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிங்க. அதே போல் பர்சன்டேஜ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பர்சன்டேஜ்னால் நீங்கள் 100 ஆல மல்டிப்ளை அது முடிச்சது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். The physical quantities x is given by x is equal to ஒரு x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூனா a square bq by c into root d. The percentage error of the measurement in a b c d are, இப்போ பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஏ 4% இருக்குது, நெக்ஸ்ட் 2% இருக்குது, 3% இருக்குது, 1% இருக்குது. தென் கால்குலேட் த பர்சன்டேஜ் எரர் இன் கால்குலேஷன் எக்ஸ். அப்போ பர்சன்டேஜ் எரர் எவ்வளோ கேட்டுருக்காங்க, இது வந்து நீட்டில் 2030 உங்களுக்கு கேட்டிருக்காங்க. திஸ் இம்பார்ட்டன்ட் சம்.
இந்த given என்ன கொடுத்துருக்காங்கன்னா a square by b cube c root ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த பர்சன்டேஜ் எரர் கால்குலேட் பண்ணும்போது x is given by நம்ம கொடுத்துருக்கிறது நிறைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பர்சன்டேஜ் எரர் கால்குலேட் பண்ணும்போது தட் இஸ் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ஃபைன் பண்ணியிருக்க ஃபார்முலா del s by x into 100 நம்ம பர்சன்டேஜ் எரர் கால்குலேட் பண்ணும்போது 100 மல்டிப்ளை பண்ணுவோம். அதே போல் 2 into del a by 100 plus 3 into del b by 100 plus del c by c 100 1 by 2 del d by d into 100. இப்போ பர்சன்டேஜ் நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஏவோட வேல்யூ 4%, பியோட வேல்யூ 2%, அண்டு சியோட வேல்யூ 3% அண்ட் டியோட வேல்யூ 1% அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர வேல்யூ 8%, 6%, 3%, 0.5% எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 7.5% நீங்கள் எரர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுது. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க எப்படின்னா ஃபார்முலா கொடுத்துட்டு பர்சன்டேஜ் எரரை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணணும். இதே சம் கொடுக்க மாட்டாங்க, வேறு ஏதாவது சம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் மீன்ஸ் நம்ம ரவுண்டட் வேல்யூலாம் எப்படி பண்ணணும் அப்படின்றத இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ரவுண்ட் பண்ணிடலாம். எப்படி வந்து ஒரு ஜென்ரல் வேல்யூ கொடுக்கும்போது ஒரு நார்மல் வேல்யூ கொடுக்கும்போது அதை எப்படி வந்து ரவுண்டட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ரூல்ஸ் ஃபார் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும், ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரவுண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். சப்போஸ் we ask 3 students to measure the length of the stick. இங்கே பாருங்கள், we ask 3 students, 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிக்கோட லென்த்தை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க யூஸிங் மீட்டர் ஸ்கேலை பேஸ் பண்ணி. The least count of the meter scale is 1 millimeter. அந்த மீட்டர் ஸ்கேலோட least count வந்து 1 millimeter or 0.1 centimeter. So the result of the measurement of the length stick பண்ணுறான் எவ்வளோ வருதுன்னா கேன் பி ஃபாலோயிங். 3 பேர் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 3 பேருமே டிஃப்ரெண்ட் வேல்யூ மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 7.20 சென்டிமீட்டர் ஒருத்தர் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காரு, 7.22 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் 7.23 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காரு. நோட் தட் ஆல் 3 ஸ்டூடெண்ட்ஸ் மெஷர்ட் ஃபஸ்ட்டு 2 digits கரெக்ட்லி. எல்லாருமே வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 digit வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே 7.2 இருக்குது, 7.2 இருக்குது, 7.2 இருக்குது. ஆனால் 3rd digit மட்டும் தான் எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ மெஷர்டு ஃபஸ்ட்டு 2 digit கரெக்ட்லி வித் கான்ஃபிடென்ஸ், பட் லாஸ்ட் டிஜிட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ லாஸ்ட் டிஜிட் மட்டும் ஒரு பர்சனுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பட் லாஸ்ட் டிஜிட் வேரிஸ் பர்சன் டு பர்சன். ஸோ த நம்பர் ஆஃப் மீனிங்ஃபுல் டிஜிட்ஸ் இஸ் 3. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் டிஜிட் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா 3 digit இருக்குது, which communicate both measurement and also precision of the instrument used. Therefore significant numbers or significant digit is 3. அப்போ mostly significant numbers or significant digit பார்த்தோன்னா உங்களுக்கு 3. So it is defined as the number of meaningful digits which contain number that known is reliable and first uncertain number. That is the definition for the significant figures கான definition கேட்டாங்கன்னா இதில் இருந்து எழுதிக்கோ. So number of meaningful digits மார்க் பண்ணிங்க. significant figures கான definition number of meaningful digits. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு meaningful digits அப்படின்றது இருக்கும். அப்போ 3 digit அப்படின்றது ஒரு meaningful digits. ஸோ number of meaningful digits which contain numbers. ஸோ அந்த meaningful digitல நம்பர்ஸ் இருக்கும் that are known ரிலையபிளி. ஸோ டார் நோன் ரிலையபிளி அப்படின்னா 3மே வந்து மேக்ஸிமம் எத்தனை எடுக்கிறோமோ எல்லாமே ரிலையபிளாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் அன்சர்டைன் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் டெஃபினேஷன் ஃபார் த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஃபார் த டிஜிட் வந்து 121.23 இஸ் 5. ஸோ இதோட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் பார்த்தோன்னா 5. த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ஃபார் த டிஜிட் 1.2க்கு பார்த்தோன்னா 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஃபார் த டிஜிட் 0.123க்கு பார்த்தோன்னா 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஏன்னா கவனி 1 2 3 4 5 வேல்யூஸ் இருக்குது. ஸோ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1.2ன்னு இருக்குது. ஸோ 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இது வந்து 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 0.123 அப்படின்னு இருக்குது. பட் ஆனால் இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே 4 வேல்யூஸ் இருக்குது. ஆனால் 0 அவங்க கவுண்ட் பண்ணிக்கல. ஸோ இதுக்கு ஒரு சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் டிஜிட் ஃபார் த 0.1230 பார்த்தோன்னா இதுக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற 0 ஆனால் வந்து கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் 0.230 வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகராக எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ்லாம் நம்ம படித்தோம்னா தான் இதை நம்ம எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு how many significant figures அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ரூல்ஸ் தெரிஞ்சால் தான் அந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் இது 0.0123. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0வையும் அவங்க கவுண்டில் எடுத்துருக்க மாட்டாங்க. இது வந்து 3 significant figures. Next the significance
digit for 1230. This 1230 பார்த்தீங்கன்னா also பாருங்க so 3 significant figures. Significant digit for the 1230, so decimal is 4, and significant digit for the 20000 is, so இதனோட significant figure பார்த்தீங்கன்னா அதே போல் ஒரு significant figure தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா 2க்கு அப்புறம் இருக்கிற 0 கவுண்ட் பண்ணல, பிகாஸ் 200 2 into 10 power 7 as only the significant digit as 2s. இதை நம்ம 10 power 7 மாற்றலாம். ஸோ இதர் significant figures only 2 மட்டும் தான் அவங்க significant figures அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ in physical measurement the length of the object is 1230 meter, then significant digits for L is 4. So அப்போ 1230 meter na significant figures is 4. The rules for counting significant figures, இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லாமே ஒரு சில ரூல்ஸை பொறுத்து தான் நம்ம கவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் என்னன்றதை நம்ம டேபிளில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சம் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி இதை நீங்கள் சம்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 600800. ஸோ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா இங்கே நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் இருக்குது, 2 நம்பர்ஸ்க்கு இடையில் 2 0 இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம், இந்த 0 நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ திஸ் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் 400 அப்படின்னு பார்க்கும்போது 4க்கு அப்புறம் இருக்கிற 2 0 நம்ம கவுண்ட் பண்ண மாட்டோம். ஸோ 4 மட்டும் தான் எடுத்துப்போம். ஸோ தட் இஸ் 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். அதே போல் இங்கே பாருங்கள் 0.0007, மோஸ்ட்லி வந்து இந்த 0.07க்கு முன்னாடி இருக்கிற ஜீரோஸ் நம்ம கவுண்ட் பண்ணிக்க மாட்டோம். தட்ஸ் ஆல்சோ 1 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா திஸ் 5213.0. ஸோ இது எல்லாமே டோட்டலி கவுண்ட் ஆகும். ஸோ 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இது 2.65 into 10 power 4 meter. This is also 3 significant, 265 வரும் கவுண்ட் ஆகும். ஸோ 3 significant figures. This is அதே போல் இதுக்கு முன்னாடி இருக்கிறது கவுண்ட் ஆகாது, இது 4ம் கவுண்ட் ஆகும். ஸோ அப்போ 4 சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இது எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் இந்த டேபிளில் பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். இது எல்லாமே ஒரு முறை ரீகால் பண்ணி பாருங்கள். இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது கீழே ஒரு ரூல்ஸ்க்கு டேபிள் கொடுத்துருப்பாங்க, அந்த ரூல்ஸ் எப்படி சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் மெஷர் பண்ணணும், அந்த ரூல்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதில் புரியலன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் அந்த டேபிள்ஸ் நான் எடுப்பேன், இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது கீழே சில சம் இருக்கும், அதையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, கலைகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.